ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. எல்லோரும் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கவனமாக எந்த தப்பும் இல்லாமல் எழுதுங்க. அதை பென்சில் வச்சு எழுதிக்கங்க. பென்சில் வச்சு எழுதிட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்கள் வார்டில் எழுதுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் பென்சில் வச்சு எழுதிட்டு போய் அவங்கள்ட்ட சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட எழுதுங்க. அதே மாதிரி இது எப்போவுமே நம்ம வாக்கு முகாம் போடும்போது எழுதி கொடுக்குற மாதிரி தான் ஃபார்ம் இது. நம்ம இதை எழுதி கொடுக்கும்போது அவங்க இதை பார்த்து அப்டேட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். சரியா? இதையே அப்படி ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த எல்லோரும் முஸ்லீம் பெண்கள்லாம் காது தெரிந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் ஃபில் போடும்போது சாதாரணமாக கிஜாப் பேணி தான் நம்ம ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி போட்டால் போதும். நீங்கள் காது தெரிந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் அவங்க எந்த ஒரு இதுவுமே நமக்கு டெக்ளேர் பண்ணலை. அதனால் நீங்கள் சாதாரண ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஒட்டுனா போதும். சரியா? அதுக்கப்புறம் எல்லோரும் சரியாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணும்போது பென்சில் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு சரியான அவங்க ஒரு செக் பண்ண பிறகு நீங்கள் அதை அங்கனே உட்காந்து எழுதி கொடுத்துரும். அவங்க அந்தந்த வார்டில் உட்காந்து எழுதுகிறாங்க. எந்த ஒரு கூட்டமும் கிடையாது, ஒன்றும் இல்லை. எல்லா பக்கம் பார்த்தோன்னா அவங்க தான் உட்காந்து பேசிக்கிட்டு வச்சுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்கள போய் தொடர்பு கொண்டு அங்கே போய் உட்காந்து அதை பார்த்து எழுதி கொடுங்க. அதே மாதிரி அடித்தல் திருத்தல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கலெக்டரே நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் அடித்தல் திருத்தல் இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லி, இப்போ முதல்லாம் முகாம் போனோம் அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பாக எழுதினா கூட அவங்க ஒரு அடி அடிச்சுட்டு மேலே எழுதுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு பயப்பட வேணாம். ஏன்னா இது அவங்க பார்த்து தான் கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ண போகிறாங்க. இதையே அப்படி பண்ண போகிறதில்ல. அதனால் நீங்கள் எழுதும்போது 1க்கு 2 சரியாக எழுதியிருக்கமா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் ஃபில் பண்ணவங்க அவங்களுக்கு ஓட்டு 2002 2002 தான். இப்போ 2வது காலத்தை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் அம்மா அப்பாவுக்கு இருந்தால் 3வது காலத்தை ஃபில் பண்ணுங்கள். அப்படி 2 3 இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன பேக் சைடில் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன கேட்பாங்கன்னு அதை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீக்கிரம் போங்க. நீங்கள் அப்புறம் கொடுத்துக்கலாம், இப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வேலையை போட்டுட்டு சும்மா உட்காந்து 8 காலில் வந்தால் 10 மணிக்கு வந்தால் 8 மணி வரை இருக்காங்க. அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி அதை போய் சீக்கிரம் எழுதி கொடுத்து ஒப்புகை சீட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்தோம் அந்த ஒப்புகை சீட்னா 2 ஃபார்ம் கொடுத்துருவாங்களா, ஒன்று அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், ஒன்று நமக்கு தருவாங்க. அந்த ஃபார்மில் கையெழுத்து போட்டு அவங்க வாக்கு சாவடி அதிகாரி போட்டிருக்காங்களான்னு பார்த்து போட்டு வாங்கிக்கோங்க. சரியா? விரைந்து செயல்படுவோம். நம்ம அவங்களுக்கும் நம்ம ஒத்துழைப்போம். வேலையை நம்ம எளிதாக்கணும்ல அவங்களுக்கும். அவங்க உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல நம்ம தேடி போய் அதை ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். செயல்படுவோம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ்.